கோவை மாநகராட்சி 27வது வார்டு பீளமேடு சாந்தி நகர் பகுதியில் ரூபாய் 4,50,000 மதிப்பீட்டில் புதிய மழைநீர் வடிகால் கட்டும் பணிக்கு ஆகஸ்ட் 22 அன்று பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சாந்தி நகர் நகர்நல சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். அதேபோல பீளமேடு VK சாலை, நெல்லை ஸ்டோர் வீதி, இலைக்கடை வீதி, குறும்பர் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் ரூபாய் 44 லட்சம் மதிப்பில் புதிய மழைநீர் வடிகால் கட்டுமான பணி நடைபெற்று வருவதையும் கவுன்சிலர் அம்பிகா தனபால் நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் ஆவாரம்பாளையம் பிரதான சாலையில் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியில் ரூபாய் 22 லட்சம் மதிப்பில் நடைபெற்று வரும் அங்கன்வாடி கட்டுமான பணிகள், தினசரி குப்பை சேகரிப்பு, சாக்கடை சுத்தம், சாலையோர குப்பை அகற்றல் உள்ளிட்ட பணிகளையும் அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது பொதுமக்களுக்கு சிரமம் இல்லாமல் பணிகள் சீராகவும் விரைவாகவும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஒப்பந்ததாரர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களிடம் அறிவுறுத்தினார். வீடுகளில் உருவாகும் மக்கும் மற்றும் மக்கா குப்பைகளை தனித்தனியாக பிரித்து வழங்க வேண்டும் எனவும் பொதுமக்களுக்கு வலியுறுத்தினார்.